சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்கள் மக்கள் ஆணையுடனான பாராளுமன்ற உறுப்புரிமை பெற்று மக்கள் பணியாற்றிய கடந்த 2020 இறுதி பகுதி முதல் 2024 ஆண்டு வரையான காலப்பகுதியானது உலகளாவிய கோவிட் தொற்று, அதனோடு இணைந்த பொருளாதார நலிவு நிலை என சவால் நிறைந்த காலப்பகுதியாக இது காணப்பட்டது. இருந்தபோதும் கடந்த கால அசாதாரண சூழ்நிலை காரணமாக நேரடி வடுக்களை சுமந்திருந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இளைஞர் யுவதிகளின் விளையாட்டு துறை சார்ந்து நிலவிய பாரிய வள பற்றாக்குறைகளை நிவர்த்தி செய்யும் பொருட்டு தனக்கு கிடைத்த இராஜாங்க அமைச்சு மற்றும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் உள்ளிட்ட பொறுப்புகளின் ஊடாக அவற்றை நிவர்த்தி செய்து சிந்தனை சிதறல்கள் அற்ற இளைய தலைமுறையை உருவாக்குவதோடு மாகாண மற்றும் தேசிய ரீதியில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க முனைப்பான பல முயற்சிகளை முன்னெடுத்திருந்தார். அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல 100 மில்லியன் செலவில் விளையாட்டு மைதானங்கள் புனரமைத்தமை, மைதானங்களுக்கான மின்னொளி வசதிகள், விளையாட்டு உபகரணங்கள், மாகாண மற்றும் தேசிய ரீதியில் பங்கு பற்றிய வீரர்களுக்கான அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட பல அபிவிருத்திகளும், மேலும் கழகங்களை முறைப்படி பதிவு செய்தல், புதிய சம்மேளனங்கள் உருவாக்கம் உள்ளிட்ட விளையாட்டு துறை சார்ந்த நிர்வாக பணிகளையும் முன்னெடுத்திருந்தார்.